ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. அல்லாஹ்வின் அடியார்களே, ஷர்ஹ் சுன்னா நபி வழி நின்ற இஸ்லாமிய கொள்கை 8வது அமர்வு. வலில்லாஹில் ஹம்த். அல்லாஹ்வின் அடியார்களை தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். தஜ்ஜாலை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். மேலும் தஜ்ஜால் சம்பந்தமான நிறைய விஷயங்களை சென்ற வகுப்பிலே நாம் தெளிவாக பார்த்தோம். வலில்லாஹில் ஹம்த். தஜ்ஜால் என்பவன் யார்? அமெரிக்காவா? இலுமினாட்டி? தஜ்ஜால் என்பவன் யார்? ஒரு மனிதன். தஜ்ஜால் என்பவன் ஒரு மனிதன், உடலும் சதையும் இரத்தமும் உள்ள ஒரு மனிதன், கண் துடைக்கப்பட்ட ஒரு மனிதன், ஒற்றை கண்ணாளன். இதுதான் நம்முடைய கொள்கை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்தது இதுதான். சரி, அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபிக்கும். ஹதீஸ் தஜ்ஜாலை பற்றி ஏறத்தாழ 70க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் தஜ்ஜாலை பற்றி அறிவித்திருக்கிறார்கள் ஹதீஸிலே, அல்லாஹ்வின் தூதர் சொன்னதாக. அப்படி இருக்கும் பொழுது தஜ்ஜால் என்ற ஒரு விஷயத்தை மறுப்பதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை. தஜ்ஜால் என்பவன் ஒரு குறியீடு. பூமியில் நடக்கக்கூடிய அழிவுகள், பூமியில் நடக்கக்கூடிய அக்கிரமங்கள், பூமியில் நடக்கக்கூடிய ஃபித்னாக்கள் தான் அந்த ஃபித்னாக்களின் குறியீடு தான் தஜ்ஜாலை தவிர தஜ்ஜால் என்பவன் ஒரு மனிதன் அல்ல என்ற இந்த மாற்று விளக்கம், இந்த மறைபொருள் விளக்கம், இதெல்லாம் வழிகேடு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சரி, இதையெல்லாம் கொடுத்ததில் இன்னொருவர் இருக்கிறார், வழிகேட்ட மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி. உலமாக்கள் தெளிவுபடுத்துகிறார்கள், இந்த தஜ்ஜால் என்பவன் ஒரு குறியீடே தவிர இந்த தஜ்ஜால் என்பவன் ஒரு மனிதன் அல்ல என்று சொன்ன வழிகேடர்களில் ஒருவர் யார் என்றால் இந்த காதியானி. இந்த காதியானியில் இருக்கக்கூடியவர்களுடைய கொள்கையும் இதுதான். தஜ்ஜால் மனிதனா என்று கேட்டால் தெரிந்தவர்கள் கூட தெரியாமல் இருக்கலாம், தஜ்ஜால் மனிதனா என்று கேட்டால் இல்லை என்று சொல்வார்கள். அவருடைய கொள்கை அதுதான். ஏனெனில் இந்த மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி என்ற இந்த வழிகேடன் தன்னை நபியாக அறிவித்தவன் மிகவும் மோசமான ஒரு நிலையில், இப்படிப்பட்ட விஷயங்களை செய்ததினாலே மோசமான ஒரு நிலையில், அசிங்கமான ஒரு நிலையில் மரணத்தை தழுவியவன். இந்த காதியானியும் உடைய கூற்றுதான் தஜ்ஜால் என்பவன் மனிதன் அல்ல, தஜ்ஜால் என்பது ஒரு குறியீடு. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வின் அடியார், இதெல்லாம் எதற்கு வழிவகுத்து தெரியுமா? மார்க்கம் தெளிவாக ஒரு விஷயத்தை விளக்கியிருக்க, அந்த வெளிப்படையான விளக்கம் அல்ல உண்மையான விளக்கம், அதற்கு ஒரு மறைபொருள் விளக்கம் இருக்கிறது என்ற இந்த வழிகேடு எங்கிருந்து ஆரம்பித்தது யாருக்காவது தெரியுமா? இப்படிதான் இந்த விளக்கம் இவ்வளவுதான். அல்லாஹ் தெளிவா சொல்றான் வசனத்துல, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொல்றாங்க, இது இல்ல விளக்கம், இதுக்கு வேற ஒரு விளக்கம் இருக்கு அப்படின்னு. இது நம்மளுக்கெல்லாம் தெரியாது இந்த விளக்கம். இந்த விளக்கத்திற்கு ஒரு மறைபொருளான ஒரு விளக்கம் இருக்கு, அதுதான் உண்மையான விளக்கம். அது உங்களை போல எங்களை போல நம்ம ஆளுக்கெல்லாம் தெரியாது அப்படின்றது. இது யார் வழி வந்த கொள்கை யாருக்காவது தெரியுமா? அஹ்சன்த், மாஷா அல்லாஹ், அஹ்சன்த். பாத்தினியூன்கள், பாத்தினியா, அதாவது நெருப்பு மஜூசிகள், நெருப்பு வணங்கிகள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் இருந்தே அதற்கு, அதாவது மிகவும் பெருமை பிடித்த ஒரு கூட்டம் இந்த பெர்ஷியன்ஸ் என்று சொல்வோம், பாரசீகர்கள் வழிவந்த இந்த மஜூசுகள், இந்த நெருப்பு வணங்கிகள். ஒரு நபி எங்களை ஆட்சி செய்வதா என்ற அந்த ஒரு வக்கிரம் கடைசி வரைக்கும் இருந்தது. இஸ்லாம்
அவர்களை ஆட்சி செய்ய வந்ததும், இஸ்லாம் அவர்கள் நாட்டிற்குள் புகுந்ததற்கு பிறகும் என்ன கேட்டிருந்தாலும், ஒரு அரபி எங்களை போல பாரசீகர்களை ஆட்சி செய்வதா என்ற அந்த ஒரு வக்கிரம் அவர்கள் மனதில் இருந்து கொண்டே இருந்தது என்று உலமாக்கள் பதிவு செய்கிறார்கள். ஒரு அரபி எங்களை போய், ஒரு ஆடு மேய்ப்பவன் மாடு மேய்ப்பவன் எங்களை போய் ஆட்சி செய்வதா என்ற அந்த வக்கிரம் இருந்தது இந்த பாரசீகர்களிடம், மஜூசிகளிடம், நெருப்பு வணங்கிகளிடம். இந்த இருளையும் வெளிச்சத்தையும் வணங்கக்கூடியவர்கள், இருளையும் வணங்குவார்கள், வெளிச்சத்தையும் வணங்குவார்கள். இந்த வழிகேடர்கள் தான் முதலில் இந்த விஷயங்களை எல்லாம் கொண்டு வந்தது. இவர்களிடம் எடுத்தவர்கள் தான் யார்? ஷியாக்கள், ராஃபிதாக்கள், பாரசீகத்திலிருந்து முளைந்தவர்கள். இவர்களிடம் எடுத்ததுதான் இந்த கொள்கை, இந்த மறைபொருள் கொள்கை. இதை பாத்னியா என்று சொல்வோம். எதற்கெடுத்தாலும் அதற்கு ஒரு விளக்கம் ஒன்று இருக்கு. இதற்கா? இல்லை, அதற்கு அர்த்தம் இது. இதற்கா? இல்லை, அதற்கு அர்த்தம் இது. தஜ்ஜாலா? இல்லை, தஜ்ஜால் என்பவன் மனிதன் அல்ல, அதற்கு அர்த்தம் வேறு. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான. இது எவ்வளவு பெரிய டூழியம் மார்க்க விஷயத்தில். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. மேலும் தெளிவாக ஹதீஸில் வருகிறது, தஜ்ஜால் என்று வந்து விட்டாலே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஹதீஸ், ஒரு சஹாபி வந்து விடுவார்கள். தஜ்ஜால் என்று சொன்னாலே ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு சஹாபியுடைய பெயர் வந்துவிடும். யார்? தமீம் ரலியல்லாஹு அன்ஹு, தமீமுத்தாரி. இவர்கள் கிறிஸ்தவராக இருந்தவர்கள், தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு. பின்பு இஸ்லாத்தை ஏற்றவர்கள். இஸ்லாத்தை ஏற்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பயணித்தவர்கள். இஸ்லாத்தில் ஒரு முறை சஃபருக்கு செல்கிறார்கள். பயணத்தில் பெரும் காற்றாலை வீசுகிறது. தீவிலே வேற எங்கேயோ ஒரு தீவுக்கு அடித்து செல்லப்படுகிறார்கள். அவர்களும் அவருடைய குழுக்களும். அவர்கள் சென்று போய் பார்த்த அந்த தஜ்ஜால் தான் பின்பு அல்லாஹ்வின் தூதரிடம் அறிவித்தார்கள். அதை அல்லாஹ்வின் தூதர் அப்படியே உண்மைப்படுத்தினார்கள். தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதை சஹாபாக்களுக்கு அறிவிக்கிறார்கள். இதோ நம்முடைய நண்பர் தமீம் அவர்கள் தஜ்ஜாலை பார்த்து வந்திருக்கிறார்கள் என்று அறிவிக்கிறார்கள். மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு சஹாபி. அவர்கள் தஜ்ஜால் என்று வந்துவிட்டால் இந்த ஹதீஸ் தான் வந்துவிடும். ஏனெனில் தஜ்ஜால் தான் இந்த விஷயத்தை பற்றி கேட்டான். ஒரு விலங்கிடப்பட்ட நிலையில் இருந்தான். கை கால்கள் இரும்பு சங்கிலியால் பிணைக்கப்பட்ட நிலையில் இருந்தான். பார்ப்பதற்கு மிகவும் பிரம்மாண்டவனாக இருந்தான். பிரம்மாண்டமானவனாக இருந்தான். பெரிய ஒரு ஆளாக இருந்தான். அங்கேதான் 4 கேள்விகளை கேட்டான் அந்த மனிதன். தஜ்ஜால் தமீமுத்தாரியிடம் கேட்ட அந்த விஷயத்தை தான் நாம் பார்த்தோம். பைசான் பேரித்த தோப்பு அங்கு இன்னும் பலன் கிடைக்கிறதா? அதாவது இன்னும் விளைச்சல்கள் இருக்கிறதா? ஆம், இருக்கிறது. சரி, விரைவில் அங்கு பலன் கிடைக்காமல் போகும். யார் சொல்கிறான்? தஜ்ஜால் தமீமுத்தாரியிடம் சொல்கிறான், விரைவில் அங்கு பலன் கிடைக்காமல் போகும். பின்பு அடுத்த விஷயம் கேட்கிறார்கள். தபரியாவுடைய ஏரி. நான் அதே சொன்னேன். இன்று அநியாயக்கார யூதர்கள் ஆக்கிரமித்திருக்கக்கூடிய நம்முடைய பலஸ்தீனுடைய இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் இந்த தபரியாவுடைய ஏரி. இன்று வரை இருக்கிறது. அந்த ஏரியில் தண்ணீர் இருக்கிறதா என்று கேட்கிறான். அதற்கு ஆம் என்று சொல்கிறார்கள். அதற்கு விரைவில் அதன் நீர் வற்றிவிடும். 3வது, சுகர் ஊற்று. அதே சற்று கீழில், அதே இடத்தில் சற்று தூரமாக சென்றால், நன்றாக தூரமாக சென்றால் கீழ் பக்கவாட்டில், தெற்கு பக்கவாட்டில் இருக்கிறது இந்த சுகர் ஊற்று. ஐன் என்று சொல்வோம். ஒரு சின்ன தண்ணீர் போகக்கூடிய தேடம். அங்கு தண்ணீர் இருக்கிறதா என்று கேட்டான். அதற்கும் ஆம். 4வது ஒரு விஷயம் கேட்டான் தஜ்ஜால். எழுத்தறிவு. இந்த உம்மு நபி, எழுத படிக்க தெரியாத அந்த நபி அவர்கள் என்ன ஆனார்கள்? அந்த நபி ஒருவர் வந்திருக்கிறாரே, அவர் என்ன ஆனார் என்று கேட்கிறான். அதற்கு சொல்கிறார்கள், அவர்கள் மக்காவிலிருந்து புறப்பட்டு யஸ்ரிப் சென்று விட்டார்கள். மக்காவிலிருந்து புறப்பட்டு யஸ்ரிபுக்கு சென்று விட்டார்கள். அது என்ன யஸ்ரிப்? யஸ்ரிப் என்றால் என்ன? யாருக்குமே தெரியாதா? மதீனா. மதீனாவிற்கு இன்னொரு பெயர் என்ன? யஸ்ரிப். மதீனாவிற்கு இன்னொரு பெயர் யஸ்ரிப். தமீமுத்தாரி அறிவிக்கிறார்கள் தஜ்ஜாலிடம், அவர்கள்
மக்காவிலிருந்து புறப்பட்டு மதீனா சென்று விட்டார்கள், எத்ரிபுக்கு சென்று விட்டார்கள் என்ற அந்த காலநிலை அறிவிப்புகளை அறிவிக்கிறான். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு அவருக்கு கட்டுப்படுவதே அவர்களுக்கு நல்லது, அந்த மக்களுக்கு உங்களுக்கு நல்லது. நான் தான் மசீஹ் தஜ்ஜால், விரைவில் நான் வெளிப்பட அனுமதி எனக்கு வழங்கப்படும். நான் தான் அந்த தஜ்ஜால், விரைவில் நான் வெளிப்படுவதற்கு எனக்கு அனுமதி வழங்கப்படும். அல்லாஹ்வின் அடியார்களே, விரைவில் என்றால் சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள், உண்மையிலேயே விரைவு தான். நாம் எப்போது பிறந்தோம், நம்முடைய வயது என்ன, அது விரைவென்றால் எல்லாமே விரைவுதான். அது விரைவென்றால் நடக்கக்கூடிய எல்லா சம்பவங்களும் விரைவாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. மேலும் நாம் ஏற்கனவே பார்த்தோம் தஜ்ஜால் நெருங்க முடியாத இடங்கள் என்பதை எல்லாம் பார்த்தோம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. சரி, தஜ்ஜாலோடு சம்பந்தப்பட்ட மற்றொரு விஷயம் இருக்கிறது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் இறங்குதல். ஏனெனில் எந்த ஒரு மா அன்ஸலல்லாஹு தாஅன் இல்லா வ அன்ஸல மஅஹு ஷிஃபா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒரு நோயும் இறக்கவில்லை, அதை அழிப்பதற்கும் அதை இல்லாமல் ஆக்குவதற்கு ஒரு நிவாரணையை அல்லாஹ் இறக்காமலே அன்றி. எந்த தஜ்ஜாலை அல்லாஹ் ஃபித்னாவாக இறக்கினானோ, நமக்கு அனுப்பினானோ, அந்த தஜ்ஜாலை கொல்லுவதும் அதற்கு அவனுடைய ஃபித்னாவை முடித்து வைப்பதற்கும் அல்லாஹ் நமக்கு உதவி செய்கிறான். அவர்கள் தான் யார்? ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா இப்னு மரியம், ஈசா இப்னு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அலைஹிமுஸ்ஸலாம். சரி, அல்லாஹ்வின் அடியார்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணிக்கவில்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரணிக்கவில்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாமை யூதர்கள் கொல்லவும் இல்லை. யூதர்கள் சொல்லி காட்டிக்கொண்டு பெருமை அடித்துக் கொண்டிருப்பது போல் அது இல்லை. யூதர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாமை கொல்லவும் இல்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அங்கிருந்து உயர்த்தப்பட்டு விட்டார்கள் அல்லாஹ்வின் புறத்தில். அங்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பதிலாக அவரை போன்ற ஒருவரை அல்லாஹ் அங்கு காட்டிவிட்டான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயர்த்தப்பட்டு விட்டார்கள். அவர்கள் உயிருடன் உயர்த்தப்பட்டு விட்டு அவர்கள் மரணிக்கவில்லை. மறுபடியும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்பி இந்த பூமிக்கு இறங்குவார்கள். அவர்கள் இறங்கிதான் மறுமை நாளுடைய விஷயங்கள், நிறைய சம்பவங்கள் நடந்து முடிந்தேறும். அதை தான் நாம் இப்போது சற்று தெளிவாக நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விஷயத்தை பாருங்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விஷயத்தை பாருங்கள். இந்த விஷயம் மிகவும் அடிப்படையான ஒரு விஷயம். என்னவென்றால், நாம் ஏற்கனவே சொன்னோம், தஜ்ஜாலுடைய ஃபித்னா எல்லாம், தஜ்ஜால் செல்வான், அதாவது மலையை பொழிவிக்கும், பூமிக்கு உத்தரவிடுவான், அது பயிர்களை முளைக்கச் செய்யும். அவ்வாறு கால்நடைகள் அன்று மாலையில் முன்பை விட மிக உயர்ந்த திமில்களோடு, பால் நிறைந்த மடிகளோடு, அகன்ற விலா எலும்புகளோடு கொழுத்து திரும்ப வரும். பிறகு அவன் இன்னார் சமூகத்தில் விட்டு அழைத்து விடுவான், சாகடிப்பான், உயிர் கொடுப்பான். இதையெல்லாம் பார்த்து மக்கள் மிரண்டு போவார்கள். பொக்கிஷங்கள் எல்லாம் அவனை பின்பற்றும், தங்கங்கள் எல்லாம் அவனை பின்பற்றும் என்ற இந்த விஷயத்தை எல்லாம் பார்த்த நாம் கவனியுங்கள். அவன் இவ்வாறான நிலையில் இருக்கும் பொழுது, தஜ்ஜால் இவ்வாறான நிலையில் இருக்கும் பொழுது, சுப்ஹானல்லாஹ், இந்த ஹதீஸை அல்லாஹ் மரியமின் மகன் மசீஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்புவான். அவர்கள் தமஸ்கஸிற்கு கிழக்கே உள்ள வெள்ளை மினாரத்தின் அருகில் இடத்தை சொல்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர். என்ன இடம்? தமஸ்கஸ். தமஸ்கஸிற்கு அருகில் உள்ள ஒரு பள்ளி, அதுதான் வரலாற்றிலே உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள் மஸ்ஜிது உமையா, மஸ்ஜிது பனி உமையா. இன்று வரை தமஸ்கஸில் இருக்கக்கூடிய அந்த உமையா பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசலில் வெள்ளை மினாரத்தில், அந்த ஓரமாக இருக்கக்கூடிய அந்த வெள்ளை மினாரத்தில் இறங்குவார்கள். ஆம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் எங்கே இறங்குவார்கள்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் தமஸ்கஸில் இறங்குவார்கள். இதுதான் நம் கொள்கை. எந்த நாடு? இன்று தற்போது இருக்கக்கூடிய சிரியா. சிரியா நாட்டில் தமஸ்கஸில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவார்கள். சுப்ஹானல்லாஹ். அங்கு இருக்கக்கூடிய வெள்ளை மினாரத்தில் இறங்குவார்கள். எப்படி இறங்குவார்கள் பாருங்கள். தமஸ்கஸிற்கு கிழக்கே உள்ள மினாராவின் அருகில்
குங்குமப்பூவினால் சாயம் பட்ட 2 ஆடைகளை அணிந்தவர்களாக, மற்றொரு அறிவிப்பில் லேசான மஞ்சள் நிற ஆடை, லேசான மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்தவர்களாக, குங்குமப்பூவினால் சாயம் தேய்க்கப்பட்ட 2 ஆடைகளை அணிந்தவர்களாக 2 வானவர்களின் இறக்கைகளின் மீது தமது கைகளை வைத்தவர்களாக இறங்குவார்கள். 2 வானவர்களின் இறக்கைகளின் மீது கைகளை வைத்தவர்களாக தமஸ்கஸில் நோக்கி இறங்குவார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம். அந்த அடையாளம் வெள்ளை மினாரத். சுப்ஹானல்லாஹ். மேலும் உயரத்தினால் கவனியுங்கள், அல்லாஹ்வின் அடியார், அவர்கள் தமது தலையை தாழ்த்தினால் வியர்வை துளிகள் கொட்டும். தமது தலையை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தலையை இவ்வாறு சாய்த்தால் முடியில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் துளிகள் சொட்டும். ஏன் சொட்டும்? அதாவது தலையை உயர்த்தினால் முத்தை போன்ற உருண்டையான தண்ணீர் துளிகள் வழியும் அவர்களது மூச்சு காற்றுப்படும் எந்த ஒரு காபிரும் மரணிக்காமல் இருக்க முடியாது. அந்த நாள் மறுமை நாள் சம்பவத்தை அடுக்குகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கி அவர்கள் மூச்சு காற்றுப்படக்கூடிய எந்த காபிரும் இறை நிராகரிப்பாளர்களும் மரணிக்காமல் இருக்க முடியாது. அவரது பார்வை எட்டும் எல்லாய் அவரது பார்வை அவரது மூச்சு காற்று அவரது பார்வை எட்டும் எல்லா இடத்திற்கும் செல்லும். பிறகு அவர்கள் தஜ்ஜாலை தேடிச் சென்று லுத் என்ற நுழைவாயிலில் வைத்து அவனை கொல்வார்கள். பிறகு தஜ்ஜாலை தேடிச் சென்று அக்கிரமக்காரன் தஜ்ஜாலை தேடிச் சென்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் லுத் என்ற நுழைவாயிலில் அவரை கொல்வார்கள், அவனை கொல்வார்கள். தஜ்ஜால் எங்கும் மனிதனா அல்லது சிஸ்டமா? மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. மேலும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த அளவிற்கு என்றால் மற்றொரு அறிவிப்பிலே வருகிறது, கவனியுங்கள். அல்லாஹ்வின் எதிரியான தஜ்ஜால் அவர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டால், ஈசா அலைஹிஸ்ஸலாமை கண்டால் தஜ்ஜால் என்ன ஆவான் தெரியுமா? யாராவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஹதீஸில் வருகிறது, நீரில் உப்பு கரைவதை போல உருகி விடுவான். இந்த அக்கிரமக்காரன் தஜ்ஜால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கி வந்ததற்கு பிறகு பின்பு ஈசா அலைஹிஸ்ஸலாம் இன்னும் என்னவெல்லாம் செய்வார்கள் என்பதை பின்னால் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். முதலில் இந்த சம்பந்தப்பட்ட 2 விஷயத்தை முடித்து விடுவோம். தஜ்ஜால் ஈசா அலைஹிஸ்ஸலாமை பார்த்தால் நீரில் உப்பு கரைவது போல் கரைந்து விடுவான். லா இலாஹ இல்லல்லாஹ். மேலும் அவனை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்படியே விட்டுவிட்டாலும் அவன் தானாகவே அழிந்து போகும் வரை உருகி கொண்டே இருப்பான். ஆனால் அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கரம் கொண்டு அவனை கொல்வான். அவனது அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஈட்டியில் உள்ள அவனது இரத்தத்தை மக்களுக்கு அவர் காட்டுவார். சஹீஹ் முஸ்லிம். அவனை கொன்று அந்த ஈட்டில் இருக்கக்கூடிய இரத்தத்தை மக்களிடம் எட்டி காண்பிப்பார்கள், தஜ்ஜால் கொல்லப்பட்டான் என்று. இதுதான் தஜ்ஜாலின் பற்றி நம்முடைய நம்பிக்கை. ரத்தமும் சதையும் தோலுமாக உடையவன் தான் இந்த தஜ்ஜால். சரி, இதெல்லாம் எதற்கு? இதெல்லாம் எதற்கு அல்லாஹ்வின் அடியார்களே? என்னிடம் கேட்காதீர்கள். நேற்று ஒரு ஹதீஸை படித்தேன், அமல்களை செய்வதை முந்திக் கொள்ளுங்கள். இந்த அடையாளங்களை படிப்பதன் நோக்கம் அமல்களை செய்வதை முந்திக் கொள்ளுங்கள். அந்த பயம், மறுமையை நோக்கி அந்த பயம் நம்மிடம் இருக்க வேண்டும். இதுதான் அல்லாஹ்வின் அடியார்களே. இந்த அடிப்படையில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குள்ள விஷயம். சரி, நூலாசிரியர் அவர்களுக்கு வருவோம். 23வது விஷயம் என்னோடு சேர்ந்து வாருங்கள். மரியமின் மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானிலிருந்து பூமிக்கு இறங்கி வருவார்கள் என்று நாம் ஈமான் கொள்ள வேண்டும். அவர் இறங்கி வந்து தஜ்ஜாலை கொல்வார். அவர்கள் இறங்கி வந்து தஜ்ஜாலை கொல்வார்கள், திருமணம் செய்து கொள்வார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, திருமணம் செய்து கொள்வார்கள் என்று நூலாசிரியர் இங்கு குறிப்பிடுகிறார்கள். நூலாசிரியர் எதை கொண்டு குறிப்பிடுகிறார்கள் என்றால்,
ஒரு சில ஹதீஸ்கள் வருகிறது. அதாவது ஈசா இப்னு மரியம் அலைஹிஸ்ஸலாம் தஜ்ஜாலை கொன்ற பிறகு பைத்துல் முகத்தஸிற்கு திரும்புவார்கள். அங்கு மூசா அவர்களின் மாமனாரான ஷுஐப் அவர்களின் சமூகத்தை சேர்ந்த ஜுதாம் கோத்திரத்து பெண்ணை திருமணம் செய்வார்கள். அவர்களுக்கு குழந்தை பிறக்கும். அவர்கள் 19 ஆண்டுகள் தங்கி இருப்பார்கள். அவர் ஒரு தலைவராகவோ காவலராகவோ அல்லது அரசனாகவோ இருக்க மாட்டார். இந்த அறிவிப்பாளரான இந்த இப்படிப்பட்ட ஹதீஸ்கள் வருகிறது. ஆனால் இது அனைத்தும் பலவீனமானவை. உலமாக்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இஜ்திஹாத் செய்திருக்கிறார்கள். அதாவது இமாம் பர்பஹாரி ரஹிமஹுல்லாஹ் எல்லா உலமாக்களை போல் இஜ்திஹாத் செய்கிறார்கள். இங்கு ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, சகோதரர்கள் கேட்கப்பட்டது, உஸ்தாத் அவர்களே, இந்த உலமாக்கள் மாஷா அல்லாஹ் இவ்வளவு விஷயங்கள் நாம் படிக்கிறோம், ஆனால் சில நேரங்களில் பலவீனமான ஹதீஸ் என்று நீங்கள் சொல்கிறீர்கள், அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் பலவீனம் என்று சொல்கிறீர்களே. ஆம், முந்தைய காலத்தில் உலமாக்கள் அல்லாஹ்வின் அடியார்களே அடிப்படை சட்டத்திலோ கொள்கையின் அடிப்படையிலோ யாரும் பலவீனமான ஹதீஸை கொண்டு நாம் ஈமான் கொள்ள முடியாது. கொள்கை அல்லாத மார்க்கத்தின் அடிப்படை இல்லாத கிளை விஷயங்களில் அல்லது அமல்களின் சிறப்புகளை எடுத்து காண்பிப்பதில் பலவீனமான ஹதீஸ்களை உலமாக்கள் வைப்பார்கள். சில நேரம் அவருடைய இதாக இருக்கும். ஆனால் பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அது அவர்களுக்குடைய காரணம் இஜ்திஹாத் அடிப்படையில் வைத்தாலும் பின்னால் வந்த உலமாக்கள் இந்த ஹதீஸில் பலவீனமானவை என்று இருந்தால் நாம் அதை தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே ஈசா அலைஹிஸ்ஸலாம் திருமணம் செய்வார்கள் என்ற அந்த விஷயம் அவர்கள் அது ஆதாரப்பூர்வமாக இல்லை என்பதை உலமாக்கள் தெரிவிக்கிறார்கள். அடுத்ததாக என்ன சொல்கிறார்கள், மேலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தை சார்ந்த தலைவருக்கு பின்னால் நின்று தொழுவார்கள். அவர்கள் தொழுகையை நடத்த மாட்டார்கள். ஏனெனில் வந்தவுடன் மக்கள் என்ன செய்வார்கள் என்றால், ஈசா அலைஹிஸ்ஸலாமிடம் நீங்களே தொழுகை நடத்துங்கள் என்று சொல்லும் பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் மறுத்து விடுவார்கள். உங்களிலேயே சிலரை விட சிறந்தவர்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் தொழுகை நடத்துங்கள் என்று சொல்லி ஈசா அலைஹிஸ்ஸலாம் தொழுகையை முன்னின்று நடத்துவதற்கு மறுத்து விடுவார்கள். சுப்ஹானல்லாஹ். அதுதான் யாராக இருந்தாலும் சரி, அந்த நேரம் அல்லாஹ்வின் தூதர் சொன்னதுதான் நமக்கு ஞாபகம் வருது. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தாலே அவர்கள் என்னுடைய அல்லது மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்போது இருந்தாலே என்னுடைய விஷயத்தை, என் மார்க்கத்தை எனக்கு பின்னால் தான் இருக்க முடியும் என்பதுதான் உண்மை. மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, அடுத்ததாக நாம் பார்த்தோம் என்றால் தொடர்ந்து சொல்கிறார்கள், முஸ்லிம்கள் அவரை அடக்கம் செய்வார்கள், மரணிப்பார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரணிப்பார்கள். வந்தார்கள், அவர்கள் வேலைகளை செய்து முடிப்பார்கள், தஜ்ஜாலை கொல்வார்கள், மக்களுக்கு மத்தியில் மாபெரும் விஷயங்களை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். அதற்கு பிறகு அவர்கள் எல்லாரும் மனிதனை போல வாழ்ந்து அப்போதுதான் மரணிப்பார்கள். மேலும் உலமாக்கள் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், அந்த வெள்ளை மினாரத் இருக்கிறது அல்லவா, வெள்ளை மினாரத்தில் இறங்குவார்கள் என்று. அடிப்படையில் இந்த 741வது ஹிஜ்ரியில், இன்று நாம் 1447 இருக்கிறோம், பாதியாக பின்னாடி வாருங்கள். 741 ஒரு சண்டை நடந்தது கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும். அந்த சண்டையில் தான் உமையுடைய அந்த பள்ளியில் தீ விபத்து ஏற்பட்டது. தீ விபத்து ஏற்பட்டதினால் அந்த மினாரத்துகள் எல்லாம் அழிந்ததற்கு பிறகு மறுபடியும் அந்த மினாரத்தை கிறிஸ்தவர்களுடைய பணத்தை கொண்டே அது மறுபடியும் கட்டி கொடுக்கப்பட்டது. கிறிஸ்தவர்களின் பணத்தை கொண்டே அது மறுபடியும் கட்டி கொடுக்கப்பட்டது. சரி, ஏன் இந்த விஷயத்தை இங்கே பேசுகிறேன் என்னவென்றால், அல்லாஹ்வின் அடியார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும், உலமாக்கள் இங்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறார்கள். என்ன பதிவு செய்கிறார்கள் பாருங்கள். மறுமை நாளில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரும் பொழுது கிறிஸ்தவர்களின் நிலை என்னவாக இருக்கும்? அல்லாஹ்வின் அடியார்களே, மார்க்கம் என்ன சொல்கிறது என்றால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்ததற்கு பிறகு கிறிஸ்தவர்கள், அதாவது வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், ஒன்று அதாவது அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாமை ஈமான் கொள்வார்கள், அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஈமான் கொள்வார்கள் என்ற இந்த அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று உலமாக்கள் சொல்கிறார்கள். என்னவென்றால், இந்த வசனத்தை பாருங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இந்த வசனத்தை உலமாக்கள் தெளிவாக, மறுமைக்கு முன்னால் தஜ்ஜாலை கொல்வதற்கு பூமிக்கு இறங்கி வருகிறார்கள். அப்போது உலகில் உள்ள அனைத்து யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அவரை அல்லாஹ்வின் தூதர் என்று உண்மையாக நம்புவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்ததற்கு பிறகு இந்த கொள்கை அங்கு அரங்கேறும். அல்லாஹ்வின் தூதர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் தூதர் என்று உண்மையில் அவர்கள் எல்லோரும் நம்புவார்கள். நாம் ஏனெனில் இந்த வசனம் வருகிறது, வ இம்மின் அஹ்லில் கிதாப், அதாவது வேதக்காரர்களில் எவரும் ஈசா மரணிப்பதற்கு முன்னால்
அவரை ஈமான் கொள்ளாமல் இருக்க மாட்டார்கள். சூரத்து நிசாவிலே 159வது வசனம். லயுமினன் நபிஹி, அவர்கள் நிச்சயமாக அஹ்லுல் கிதாப் அவர்கள் எல்லோரும் ஈசா அலைஹிஸ்ஸலாமை ஈமான் கொண்டே இருப்பார்கள். இது ஒரு கொள்கை, அங்கு ஒரு கொள்கை விஷயம் அரங்கேறும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்ததற்கு பிறகு கிறிஸ்தவர்களும் யூதர்களும் அவர்களை நம்புவார்கள், அவர்களை நம்பி அவர்கள் மீது ஈமான் கொள்வார்கள். இதனாலே தான் உலமாக்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அந்த மினாரத்தை கிறிஸ்தவர்கள் தான் கட்டி கொடுத்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் எந்த மினாரத்திலே இறங்குவார்கள் என்று வருகிறதோ அந்த செய்தி 740 நடந்த அந்த தீவிபத்திற்கு பிறகு கிறிஸ்தவர்களின் பணத்தினால், அது பெரும்பாலும் கிறிஸ்தவர்களின் பணத்தினாலே அந்த மினாரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவதற்காக, அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவது என்பது முஸ்லிம்களின் கொள்கை, ஆனால் அவர்கள் சேதப்படுத்தினார்கள் என்பதற்காகவே மறுபடியும் அவர்கள் பணத்திலேயே அந்த மினாரத் கட்டப்பட்டது என்று இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். பெரும்பாலான அறிஞர்கள் அந்த மினாரத்தை தான் குறிப்பிடுகிறார்கள். பெரும்பாலான அறிஞர்கள் அந்த இன்று வரை சிரியாவிலே தமஸ்கஸில் இருக்கக்கூடிய உமையத் பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய அந்த கிழக்கை நோக்கி இருக்கக்கூடிய அந்த மினாரத்தை தான் இன்று வரை பெரும்பாலான உலமாக்கள் நம்புகிறார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கக்கூடிய இடம். அல்லாஹு அலம். மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இவர்களின் கொள்கை என்ன என்பதை பார்த்தோம். அதாவது இந்த விஷயத்தில் சரி என்ன செய்வார்கள்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கி வந்து, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கி வருவார்கள், தஜ்ஜாலை கொல்வார்கள், சிலுவையை உடைப்பார்கள், பன்றியை கொல்வார்கள், ஜிஸ்யாவை நீக்குவார்கள். அப்படி என்றால் என்ன? இந்த வரியை நீக்குவார்கள். ஏன் வரி நீக்கப்படுகிறது? ஏனெனில் அன்று இஸ்லாத்தை தவிர வேறு எந்த மார்க்கமும் அங்கீகரிக்கப்படாது. ஒன்று இஸ்லாம் அல்லது வாள், போர் புரிவது. ஜிஸ்யாவை கொடுத்து விட்டு நீங்கள் முஸ்லிம், நீங்கள் மற்ற மார்க்கத்தை பின்பற்றிக் கொள்ளலாம் என்ற அந்த சட்டம் இருக்காது. முஸ்லிம் ஆட்சியாளர்கள் இந்த ஜிஸ்யா வரி என்பது வாங்கப்படும். எப்போது வாங்கப்படும்? அவர்கள் மதத்தில் இருக்க போகிறார்கள் என்றால் பாதுகாப்புக்கு இடையமாக இருப்பதற்காக அவர்களிடம் வரி வாங்கப்படும், ஜிஸ்யாவை செலுத்த வேண்டும். அந்த ஜிஸ்யா என்பதை ஒழித்து விடுவார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஒன்று இஸ்லாம் அல்லது வாளை சந்திக்க வேண்டும். இந்த இரண்டிற்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஜிஸ்யா என்ற அந்த வரி இருக்காது. இந்த விஷயம் நடக்கும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி வந்தால் இந்த அடிப்படை நடக்கும். அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, மறுமையின் அடையாளங்களை பொறுத்தவரை பாரக்கல்லாஹு ஃபீக்கும் சில விஷயங்கள் பாரக்கல்லாஹு ஃபீக்கும் அதிகமாக சாதாரண அடையாளங்கள், அதாவது இப்போது வரை நடந்து கொண்டிருக்கிற அடையாளங்கள் என்றால் உலமாக்கள் பிரிக்கிறார்கள். ஒன்று, கல்வி மறைந்து அறியாமை பெருகுவது. அது உண்மை, எந்த சந்தேகமும் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் மின் அஷராத்திஸ் ஸாஅ, மறுமை நாளின் அடையாளங்களை உலமாக்கள் இரண்டாக பிரிக்கிறார்கள். ஒன்று சாதாரணமானவை, மற்றொன்று அசாதாரணமானவை. சாதாரணமானவைக்கு கீழ் எதையெல்லாம் பிரிக்கிறார்கள் என்றால், கல்வி மறைந்து ஜஹல், அறியாமை தலை தூக்குவது. இரண்டாவது என்ன? விபச்சாரம். இரண்டாவது விபச்சாரம், மது அருந்துதல். மூன்றாவது இந்த ஹம்ர். மிகவும் மிகவும் பொதுவாக, மிகவும் பொதுப்படையாக என்பது இந்த விஷயங்கள் எல்லாம் ஆகவிடும். சரி, அடுத்து அசாதாரணமான அடையாளங்கள் என்ன பாருங்கள். இவை தஜ்ஜால், ஈசா அலைஹிஸ்ஸலாமின் வருகை, யஅஜூஜ் மஅஜூஜ், அதேபோல் பூமியில் இருந்து வெளிப்படும் அந்த விசித்திர பிராணி காபத்துல் அர்த், அதேபோல் சூரியன் மேற்கில் இருந்து உதிப்பது, சூரியன் மேற்கில் இருந்து உதிப்பது. இதெல்லாம் அசாதாரணமான அடையாளங்கள், மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, எப்போது தஜ்ஜாலை பற்றி பார்த்தோமோ, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பார்த்தோமோ, அதே போல் இன்னொரு விஷயம் ஒன்று இருக்கிறது. மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இதோடு பிணைந்த ஒரு விஷயம். நாம் இந்த ஷியாக்கள் சொல்வது போல் மஹ்தி என்பவர் ஆல்ரெடி எப்போது இருந்து விட்டார், அறைக்குள் இருக்கிறார். ஹசன் அல் அஸ்கரி என்பவருடைய மகன்தான் அல் ஹசன் அல் அஸ்கரி என்பவருடைய மகன். உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஷியாக்களுடைய கொள்கை
அவர்களிடம் அந்த 12 இமாம் என்று அவர்கள் சொல்லக்கூடியவர்கள். அதில் சஹாபாக்கள் முதற்கொண்டு இருக்கிறார்கள். 12 சில பேர் என்ன நினைப்பார் என்றால் அந்த 12 இமாம்கள், அந்த 12 இமாம்கள் வழிகேடர்கள், ஏதோ தெரியாமல் பேசுவார்கள். ஆனால் அப்படி இல்லை. அல்லாஹ்வின் அடியார்களே, அவர்கள் எந்த அந்த 12 என்று சொல்லுகிறாரோ அந்த முதல் எண் யார்? யார்? அலி ரலியல்லாஹு அன்ஹு. அதனால் அவ்வாறு பொட்டாம் பொதுவாக பேசிவிடாதீர்கள். சரியா? இங்க விஷயம் என்னவென்றால் அந்த வழிகேட்டை நிரூபிப்பதற்கு இவர்கள் பெயர்களை எல்லாம் எடுத்துக்கொண்டார்கள். சரி, இதில் ஒரு விஷயத்தை உலமாக்கள் விளக்குகிறார்கள். ஷியாக்கள் ராஃபிதாக்களுடைய புத்தகத்திலேயே தெளிவாக போடப்பட்டுள்ளது. இந்த இவர்கள் சொல்லக்கூடிய அந்த 12 அல் ஹசன் அல் அஸ்கரி என்பவர் ஒருவர் வருகிறார். அஹ்லுல் பைத்தை சார்ந்தவர் என்று சொல்லப்படக்கூடியவர். இவருடைய மகன் தான் மறைந்து போய்விட்டார். இப்போது இவர் தான் பின்னால் வரப்போகிறார். யார்? அவருக்கு பெயர் என்ன? அவருக்கு பெயர் முஹம்மது இப்னுல் அஸ்கரி. அவருடைய பெயர் முஹம்மது இப்னுல் அஸ்கரி என்று இவர்கள் கற்பனையாக சித்தரித்த ஒரு ஆள். அல் ஹசன் அல் அஸ்கரி என்பவர் 11வது இமாம் என்பது மக்களுக்கு மத்தியில் பரவி இருந்தது அன்று. யாருடைய ஆட்சி காலத்தில்? அப்பாசிய ஆட்சி காலத்தில், அப்பாசியா கிலாபத்தில் அன்று ஆட்சி காலத்தில் இருந்தது. அப்பாசியா கிலாபத்தில் இருந்த ஹலீஃபா என்ன சொன்னார் என்றால், ஹசன் அல் அஸ்கரி மரணிக்கிறார். அதாவது அந்த 11வது ஆள். அவர்கள் நூலில் பதிவு செய்யப்பட்ட விஷயம் கவனியுங்கள். இவர்கள் எவ்வளவு பெரிய பொய்யர்கள் என்பதை பாருங்கள். இந்த ஹசன் அல் அஸ்கரியுடைய மகன்தான் பின்னால் மஹதியாக வரப்போகிறார் என்பதுதான் ராஃபிதாக்களுடைய எண்ணம், ராஃபிதாக்களுடைய கொள்கை. சரியா? இந்த கொள்கையை கவனியுங்கள். இந்த வடிகட்ட பொய்யை இன்றும் ஷியாக்களுக்கு எதிரான சத்தியத்தை பின்பற்றக்கூடிய அஹ்லுஸ் சுன்னா மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் இந்த சூப்பர் முஸ்லிம் சேனல் போன்ற விஷயங்கள் இதையெல்லாம் பேசினார்கள் சேர்த்து வைத்து. அல்லாஹ்வே அறிந்திருக்கிறான். இந்த 12வது என்று சொல்லப்படக்கூடிய ஹசன் அல் அஸ்கரி என்பவருடைய மகன் என்று சொல்லுவதற்கு அவர்கள் மிகவும் பிரசித்தி பெற்ற நூலான காஃபி என்ற நூலில் பதிவு செய்கிறது. ஹசன் அல் அஸ்கரி மரணிக்கும் பொழுது ஆட்சியாளர் என்ன செய்கிறார் என்றால், ஹசன் அல் அஸ்கரிக்கு வேறு ஏதாவது பிள்ளைகள் இருக்கிறார்களா, வாரிசுகள் இருக்கிறார்களா என்பதை போய் நீங்கள் போய் தெரிந்து கொள்ளுங்கள் என்று அனுப்புகிறார்கள் ஆட்களை. எந்த அளவுக்கு ஆட்களை அனுப்புகிறார்கள் என்றால், அவர்களுடைய அடிமை பெண்களை எல்லாம் சோதனை செய்கிறார்கள். ஹசன் அல் அஸ்கரி மரணித்து விடுகிறார். ஏனெனில் அவர் 11வது இமாம். அவர்களுடைய கூற்று 12வது இமாம் தான் மஹதி என்றால், அந்த 12வது இமாம் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு ஒரு மகன் பிறந்தால் தான் சரி. அவருக்கு மகன் பிறந்திருக்கிறார் என்பதை பார்த்தால் அப்போது வரை யாரும் பிறக்கவில்லை. சரி, அவர் மரணிக்கும் போது அவரின் மனைவிகளோ அல்லது அவருடைய அடிமைகளோ கருவுற்றிருந்தால் அந்த கருவை நாம் எடுப்போம், பாதுகாப்போம் என்பது போல அனுப்பப்படுகிறார்கள். அங்கு போய் செல்கிறார்கள், தேடுகிறார்கள், யாரும் இல்லை. பிள்ளை என்றும் இல்லை, யாரும் இல்லை. கடைசியில் அவர்களுடைய அடிமை பெண்களை தேடுகிறார்கள். அடிமை பெண்கள் தேடும் பொழுது ஒருவர் கருவுற்றிருக்கிறார் என்பது போல இருக்கிறது. ஏற்கனவே கருவுற்றிருக்கிறார் என்பது போல இருக்கிறது. கடைசியில் அந்த பெண் கருவுறவில்லை என்பது திட்ட தெளிவாக ஆகிறது. இந்த எதிலே பதிவு செய்யப்பட்டது? ஹசன் அல் அஸ்கரி என்பவருக்கு எந்த பிள்ளைகளும் இல்லை. இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்று மார்க்க உலமாக்கள் சொல்கிறார்கள். எந்த 12வது இமாம் என்று நீ சொன்னாயோ, அந்த 11வது வரிசையில் வரக்கூடிய ஹசன் அல் அஸ்கரி என்று நீ சொல்கிறாயோ, அந்த ஹசன் அல் அஸ்கரி என்பவருக்கு மகன் தான் பின்னால் வர அந்த 12வது இமாம் என்று சொன்ன உன்னுடைய வாதம் என்னவாகிவிட்டது? நீர்த்து போய்விட்டது. ஏனெனில் அவருக்கு பிள்ளையே இல்லை. கடைசி இது அஹ்லுஸ் சுன்னா மக்கள் எழுதின நூலில் இல்லை, காஃபி என்று அவர்களே சொல்லப்படக்கூடிய நூலில் இது எழுதப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த மடையர்கள் இந்த முஹம்மது இப்னு ஹசன் அல் அஸ்கரி என்பவர் தான் மஹதி. அவர் அறையில் மறைந்திருக்கிறார், பூமியில் கீழே உள்ள ஒரு அறையில் மறைந்திருக்கிறார். அவர் பின்னால் வருவார் என்று நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள் இந்த வழிகேடர்கள். அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை நேர்வழி செலுத்துவானாக. மேலும் பாரக்கல்லாஹு ஃபீக்கும் இன்னும் எத்துணை விஷயங்கள் வழிகேட்டை புகுத்தினார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருகைக்கும் இந்த மறைபொருள் விளக்கத்தை கொடுத்தார்கள். அது என்ன விளக்கம் தெரியுமா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருகைக்கும் ஒரு மறைபொருளை கொடுத்தார்கள். ஈசா தஜ்ஜால் வந்தால் குழப்பமாம், பூமியில் அன்பும் கருணையும் திளைத்தால் அது ஈசா அலைஹிஸ்ஸலாமின் வருகையாம்.
இது எப்படி ஏற்றுக்கொள்வது? அல்லாஹ்வின் அடியார்களே, இதை எப்படி ஏற்றுக்கொள்வது? பூமியில் அன்பும் சந்தோஷமும் திளைத்து விட்டால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து விட்டார். அதுதான் இதற்கு அர்த்தம். எவ்வளவு ஒரு வழிகேடாக இருக்க முடியும்? தஜ்ஜால் வந்தால் குழப்பமா? நன்மை எல்லாம் கருணை மக்களுக்கு மத்திய. அப்போ இந்த ஹதீஸ் எல்லாம் பொய்யா? எல்லாமே பொய்யா ஆயிட்டது. அப்படித்தானே? லா இலாஹ இல்லல்லாஹ். இது என்ன வழிகேடு? இதுதான் அர்த்தம் என்று இருக்க, இல்லை இது அர்த்தம் இல்லை, அதற்கு ஒரு மறைபொருள் தான் அர்த்தம் என்றால், இதுதான் நான் சொன்ன அந்த நெருப்பு வணங்கிகள் பாத்தினியாவின் மஜூசிகளுடைய கொள்கை என்று உலமாக்கள் திட்டத் தெளிவாக விளக்குகிறார்கள். எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, கவனமாக இருங்கள், கவனமாக இருந்து கொள்ளுங்கள். உங்கள் விஷயத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குவது சத்தியம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குவது சத்தியம் என்பதை நாம் மறக்க வேண்டாம். சரி, அடுத்ததாக பாரக்கல்லாஹு ஃபீக்கும், எனது குடும்பத்தை சார்ந்த, எனது குடும்பத்தை அஹ்லுல் பைத்தை சேர்ந்த, எனது பெயர் கொண்ட ஒரு மனிதர் அரபுகளை ஆட்சி செய்யும் வரை இந்த உலகம் அழியாது. யார் அவர்? யார் அவர்கள்? மஹதி அவர்கள்தான் மஹதி. எனது குடும்பத்திலிருந்து எனது பெயரை கொண்டு ஒரு மனிதர் அரபுகளை ஆட்சி செய்யும் வரை இந்த உலகம் அழியாது. இதுதான் யார்? மஹதி அலைஹிஸ்ஸலாமுடைய வருகையை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எனது உம்மத்தில் மஹதி தோன்றுவார். அவர் நீதியாக 5, 7, 9 ஆண்டுகள் கவனியுங்கள் அவர்கள் ஆட்சி செய்வார்கள். இதுதான் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றின கொள்கைகள். ஏறத்தாழ தஜ்ஜால், ஈசா அலைஹிஸ்ஸலாம், மஹதி போன்ற இந்த விஷயங்கள் அனைத்தும் அல்லாஹ்வின் அடியார்களே உண்மையாக நடக்க வர இருக்கக்கூடிய சம்பவங்கள், உண்மையாக நடக்க வரக்கூடிய சம்பவங்கள் என்பதைத்தான் காலம் காலமாக வாழையடி வாழையாக நாம் அனைவர்களும் ஈமான் கொண்டிருக்கிறோம். இந்த விஷயங்கள் அனைத்தும் நடக்க இருக்கின்றன. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. மேலும் அடுத்ததாக பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இந்த விஷயத்தை பார்த்த நாம் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கிறோம். ஹசன் அல் அஸ்கரியுடைய விஷயம் பார்த்தோம். ஹசன் அல் அஸ்கரியுடைய அந்த அவர்களுக்கு பிள்ளை இருக்கும், அவர்கள் சொல்வார்கள், அவர்கள் பின்னர் ஏசுவார்கள், போவார்கள். இது அனைத்தையும் நாம் தெளிவாக பார்த்து விட்டோம். வலில்லாஹில் ஹம்து. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இந்த விஷயத்தை பாருங்கள். இந்த விஷயத்தை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நபிமார்கள் அனைவரும் தந்தை வழி சகோதரர்கள். நபிமார்கள் அனைவர்களும் தந்தை வழி சகோதரர்கள். சரி, அவர்களுடைய தாய்மார்கள் வெவ்வேறானவர்கள். அதாவது நபிமார்கள் அனைவர்களும் சகோதரர்கள் என்பதை குறிப்பிடுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய மார்க்கம் ஒன்றுதான். மனிதர்களில் மரியமின் மகன் ஈசாவுக்கு மிகவும் நெருக்கமானவன் நானே. யாருக்கு? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவன் நானே. ஏனெனில் எனக்கும் அவருக்கும் இடையே வேறு எந்த நபியும் இல்லை. மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வின் தூதருக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஏன் இவ்வளவு நெருக்கமானவர் என்றால், எனக்கும் அவர்களுக்கும் வேறு எந்த நபியும் இல்லை. சரி, இங்கேதான் நீங்கள் பார்க்க வேண்டும் அல்லாஹ்வின் அடியார். நிச்சயமாக அவர் பூமிக்கு இறங்கி வருவார். நீங்கள் அவரை பார்க்கும் பொழுது அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். நாம் ஏற்கனவே சொன்ன அந்த லேசான மஞ்சள் நிறமுடைய 2 ஆடைகளை அணிந்திருப்பார். அவரது தலைமுடி நனையாத நிலையிலும் அதிலிருந்து தண்ணீர் சொட்டுவது போல் தோற்றமளிக்கும். அவர் சிலுவையை உடைப்பார், பன்றியை கொல்வார், ஜிஸ்யா வரியை நீக்குவார். அவர் மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பார். அவர் காலத்தில் இஸ்லாத்தை தவிர வேறு அனைத்து மதங்களையும் அல்லாஹ் அழித்து விடுவான். மேலும் அவரது காலத்தில் மசீஹ் தஜ்ஜாலை அல்லாஹ் அழிப்பான். பூமியில் பாதுகாப்பு நிலவும். மசீஹ் தஜ்ஜாலை அழித்ததற்கு பிறகு பூமியில் பாதுகாப்பு நிலவும். எப்படிப்பட்ட பாதுகாப்பு என்பது யாருக்காவது தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் வர்ணித்திருக்கிறார்கள், பாருங்கள். எந்த அளவிற்கு என்றால், சிங்கங்கள் ஒட்டகங்களுடனும், சிறுத்தைகள் மாடுகளுடனும், ஓநாய்கள் ஆடுகளுடனும் ஒன்றாக மேயும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்ததற்கு பிறகு இந்த பூமி சுழறப்போக்கூடிய கடைசி காலகட்டத்தை நோக்கி நிற்கிறோம். மறுமை நாளுடைய நெருக்க விஷயங்கள், அல்லாஹ் இந்த பூமியை உள்வாங்கக்கூடிய அந்த விஷயத்தில் வரக்கூடிய சம்பவங்களை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அப்படியே நம் கண் முன்னால் வந்து நிறுத்துகிறார்கள். சிங்கங்களும் ஒட்டகங்களுடனும், சிறுத்தைகள் மாடுகளுடனும், ஓநாய்கள் ஆடுகளுடனும் ஒன்றாக மேயும். சிறுவர்கள் பாம்புகளுடன் விளையாடுவார்கள்,
அவை அவர்களுக்கு எந்த தீங்கும் செய்யாது. அவர் சிறுவர்கள் பாம்புகளுடன் விளையாடுவார்கள், அவை அவர்களுக்கு எந்த தீங்கையும் செய்யாது. இந்த அளவிற்கு அமைதி நிலவுமாம், பாதுகாப்பு நிலவுமாம். ஏனெனில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்தவுடனே யாரும் இருக்க மாட்டார்கள். யார் இருக்க மாட்டார்கள்? இறை நிராகரிப்பாளர்கள் இருக்க மாட்டார்கள். அவர்கள் கண் பார்வை, அவர்கள் மூச்சு காற்றுப்படும் இடம், எல்லா இடங்களும் அழிந்து விடுவார்கள். பெரும் கூட்டமான தஜ்ஜாலே அழிந்து விடுவான். பெரும் கூட்டமான பெரும் மோசடிக்காரனான தஜ்ஜாலே அழிந்து விடுவான். பின்பு எப்பேற்பட்ட ஒரு பாதுகாப்பு இந்த பூமியின் நிலவும் என்பதை அந்த நாட்களை யோசித்து பாருங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். கிளம்ப போகிறோம், எல்லோரும் கபரில் இருந்து எழுப்பப்பட போகிறோம். பின்பு நாம் ஏற்கனவே பார்த்த மறுமையின நிகழ்வுகள் எல்லாம் நடக்க இருக்கின்றன. சுப்ஹானல்லாஹ். பின்பு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், பின்பு ஈசா அவர்கள் 40 ஆண்டு அங்கு தங்கியிருப்பார்கள். பின்பு அவர்கள் மரணிப்பார்கள். அவர்களுக்கு முஸ்லிம்கள் ஜனாசா தொழுகை நடத்துவார்கள். முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இதை வைத்து தான் உலமாக்கள் சொல்கிறார்கள், இந்த இடத்திலே திருமணம் செய்வார்கள் என்று வரவில்லை. இந்த இடத்திலே திருமணம் செய்வார்கள் என்று வரவில்லை. திருமணம் செய்வார்கள் என்று வரக்கூடிய ரிவாயத்துகள், அறிவிப்புகள் எல்லாம் தஈஃபான அறிவிப்புகள் என்று உலமாக்கள் பட்டியலிடுகிறார்கள். எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக, அல்லாஹ் நம்மை நேரான பாதையில் ஆக்குவானாக. இந்த விஷயங்களை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதன் பால் அமல் செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. இதுதான் தஜ்ஜாலை பற்றியும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பற்றியும் மஹதி அவர்களை பற்றியும் நமக்கு மார்க்கம் கற்றுத்தந்த கொள்கைகள். இந்த கொள்கையின் பால் நின்று அமல் செய்யக்கூடிய முஸ்லிம்களாக அல்லாஹ் நம்மை அனைவர்களையும் ஆக்குவானாக. அல்லாஹ் நம்மை நேர்வழிப்படுத்துவானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, மேலும் இன்ஷா அல்லாஹு தஆலா நாளைய வகுப்பில் ஈமானை பற்றி பார்க்க போகிறோம். ஈமான் என்றால் என்ன? இன்று இந்த ஈமானுடைய விஷயத்தில் எத்துணை வழிகேடுகள், எத்துணை பிரச்சனைகள். எதை ஈமான் என்று பார்க்காமல் செயல்களை ஈமானிலிருந்து உருவினது, செயல்களை ஈமானிலிருந்து அப்பாற்படுத்தினது இந்த முர்ஜியாக்களின் கொள்கை, ஜஹ்மியாக்களின் கொள்கை, கதரியாக்களின் கொள்கை என்ற அனைத்து விஷயங்களையும் இன்ஷா அல்லாஹு தஆலா நாம் நாளை பிஇذنில்லாஹ் பார்ப்போம். எதை கேட்டோமோ அதன்படி செயல்படுத்தக்கூடிய மக்களாக, செவிமடுத்து செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. மறுபடியும் இந்த சொல்கிறேன் அல்லாஹ்வின் அடியார், இந்த அடையாளங்கள் யாவும் நம் ஈமானை உறுதிப்படுத்த. நேற்று சஹீஹ் முஸ்லிமில் அல்லாஹ்வின் தூதருடைய ஹதீஸை உங்களுக்கு படித்து காண்பித்தேன். இந்த அடையாளங்கள் வருகிறது, எனவே நீங்கள் அமல்களை செய்யுங்கள், அமல்களை செய்ய போட்டி போட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். அவ்வளவுதான். அடையாளங்கள் நம் ஈமானை அதிகரிக்க, அடையாளங்களை பார்த்து உலக விஷயங்களோடு கனெக்ட் செய்து அந்த விஷயத்தோடு இந்த விஷயத்தோடு பிணைந்து வழிகேட்டில் போவதற்கல்ல. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب. كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز.